பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச போறோம். அண்ணா வணக்கம். கிரண் வணக்கம். அண்ணா இந்த விடாது கருப்பு மாதிரி விடாது சர்ச்சை ஈஷா ஃபவுண்டேஷனை தொடர்த்துக்கிட்டே இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய உத்தரவின் பேர்ல அங்க ஒரு போலீஸ் பெட்டாலியன் 150 காவலர்கள் உள்ள சென்று ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது தேவையில்லை என்று சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த ரைடு எப்படி பாக்குறீங்க? போலீஸ் ரைடு. ஓகே, இந்த ரைடுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்ட 2 பேர்ல ஒருத்தங்க கூட நான் நேரடியா பேசியிருக்கேன். சன்னியாசியாக அவங்க மாறுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேர் வந்து கீதா லதா. இன்னைக்கு வந்து மதி மாயு. ஓகே, மாமாயு மாமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர்கள். இது வந்து சத்குரு அவங்களுக்கு வைத்த பெயர். ஒன்ஸ் அவங்க பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கு பிறகு சன்னியாசிகளாக அவங்க முழு நேர சன்னியாசினிகளாக அவங்க மாறினதுக்கு பிறகு அவங்க இந்த பெயரால் தான் அழைக்கப்படுறாங்க. அதில் 2 பேரில் அந்த சிஸ்டர்ஸில் அந்த யங்கர் ஒன் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகே, மாயு கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்களோட வீடியோவும் நம்மளுடைய சேனல்லே வந்திருக்குது. ஐ திங்க் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அவங்களுடைய இன்டர்வியூ நம்ம போட்டிருக்கோம். இந்த சர்ச்சை வந்து இன்று நேற்றல்ல, இது பல வருடமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சர்ச்சை. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் 42 வயசு 39 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். மத்தி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 42, மாயுவுக்கு வந்து 39. அவங்க ஈஷாக்குள்ளார வந்த பொழுது அவங்களுடைய வயது வந்து 24, 27. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 15 வருஷம் ஆச்சு அவங்க ஈஷாக்குள்ளார வந்து. இந்த வழக்கு அல்லது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை என்பது எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 2 பேருடைய அப்பா திரு காமராஜ், அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள்களை வந்து மூளைச்சலவை செய்து ஈஷாக்குள்ளார வச்சுட்டு இருக்காங்க, குடும்பத்தோடு தொடர்பு இல்லாமல் செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுக்குறாரு. இதுக்கு பின்னாடி இதே மாதிரியான புகார்களை இவர் பலமுறை கொடுத்திருக்கிறாரு. பலமுறை சர்ச்சைகள். ஈஷானாலே இந்த 2 சகோதரிகள் பத்தின அந்த ஒரு பிம்பம், அவங்களுடைய போட்டோ, இந்த பெற்றோருடைய பேச்சு இது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். 2016ல் இதே போன்ற ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அது வந்து மாவட்ட நீதிமன்றம் அளவில் அந்த வழக்கு இருந்து அந்த வழக்கு தொடர்பாக கடைசியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றே ஏற்கனவேவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வீடியோவையும் நீங்கள் இந்த வீடியோடைய லிங்க்லையும் கொடுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதும் கூட அந்த வீடியோவை நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணிடலாம். மாயு அண்ட் மாமதி இருவரும் 2016ல் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். Namaskaram. I'm Mayu from Isha Yoga Center. Mamati. This is regarding the allegation that our parents have given that we are staying here against our wishes and we've been forced to stay here. I would like to clarify that I'm here out of my own wish and my interest. I'm here because this is the only thing that would give me fulfillment and happiness. It's not that I chose this blindly all of a sudden. It's been 7 years since I came here, and I give sufficient time for my parents to understand this and for me also to look into this, because we are always encouraged here to marry and volunteer from outside because that's the general way of life. But if you want to take this step, they see your commitment and see that if this is what you really want, and only then they give this sannyas to somebody. And I've taken this because Sadhguru is a contemporary guru whose work has touched millions of lives, and what he has offered has touched me so deeply that this is the only way I can find fulfillment in my life, and this is the only thing that makes sense to me. I would like to live this way and live for it. So that's why I've taken this step. And I see that being a woman, giving this equal opportunity to be on the spiritual path is something phenomenal, and that's where true freedom is, that I can choose this because this is what I want to do. I am 34 and I'm no more a kid, and I chose this out of my own will, and nobody has forced me or compelled me to stay here. And it's such a amazing experience that I've had after going through the Isha Yoga program. And you need to be here for so many years to decide if you really want to take this. I could have either opted to get married or gone away from this place if I'm not interested, and nobody is forcing me. Even now if I want I can go, but I'm here because I'm interested to be a part of this phenomenal work what Sadhguru is doing and take this to various other people, in fact millions of people who are getting touched on an everyday basis. So it gives me phenomenal joy and pride to be in such a place, especially a brahmachari or a sannyasi, and do this work for Sadhguru and for Isha Foundation. There are married people here, people who are not married and not taken brahmacharya here, and there are brahmacharis also here. Each person is here out of their own free will. Nobody is encouraged or talked to that you have to choose this or anything like that. And we are always here because this is the only thing that we want to do.
You give us anything else and we would say, no, this is what we want to do. ஸோ 2016 அதாவது 8 வருஷத்துக்கு முன்பாக அவங்க தந்தை தொடர்ந்த வழக்கிலேயே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, விசாரணைக்கு பிறகு 2 பேருமே அவங்களுடைய முழுமையான ஒரு சம்மதத்தோடு விரும்பி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதுல வந்து இதற்கு மேல் எந்த ஒரு தலையீடையும் நீதிமன்றம் செய்ய முடியாதுங்கிற ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே இருக்கு. இப்போ மறுபடியும் அவர் மீண்டும் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இப்போது இந்த முறை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஈஷால என்னதான் உண்மையான சிச்சுவேஷன் விசாரிங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு முழு அதிகாரத்தை கொடுக்குது. அதுல இப்போ சுப்ரீம் கோர்ட் அடுத்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னங்கிறது உனக்கே தெரியும். ராணுவம், போலீஸ் போன்ற இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஈஷா போன்ற ஒரு இடங்களுக்குள் இப்படி ஒரு பட்டாலியனை கொண்டு போய் இறக்குறது அப்படிங்கிறது தவறு. விசாரணை பண்ணணும்னா ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் மூலமா விசாரணை நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா இங்க ஒரு நரேட்டிவ் உடனடியாக செட் பண்ணப்படுது. என்னன்னா, பாருங்க, விசாரணைக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. ஆமா, விசாரணைக்கு அப்பாற்பட்ட அமைப்பா நெல்சன் சேவியர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். விசாரணையை நடத்தக்கூடாதாங்கிறாரு. திருமுருகன் காந்தி வந்து இதுதான் பார்ப்பனர்களுடைய சக்தி அப்படிங்கிறாரு. பட் என்னன்னா, அதான் நம்ம 1 by 1 வருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பள்ளியெல்லாம் கத்தலைனா தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும். இதுக்கு இதெல்லாம் கத்துங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கம் 1 by 1. ஓகே. ஸோ இப்போ முதல்ல உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த அதிகாரம் அப்படிங்கிறது முதல்ல சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்று வரை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாத வடுவாக இருக்கக்கூடியது ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன். எங்க நடந்ததுன்னு உனக்கே தெரியும். பஞ்சாப்ல. ஆமா, பொற்கோவில்ல ராணுவத்தை உள்ளே அனுப்புனாங்க இந்திரா காந்தி. எதற்காக அனுப்புனாங்க அப்படின்னா, அங்குதான் தீவிரவாதிகள் ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னாங்க. பொற்கோவில் இன்னும் சொல்ல போனா சிதிலம் அடையப்பட்டு சிதைச்சிட்டாங்க. அத்தனை குண்டுகள் பாய்ந்து இன்னமும் அந்த வடுக்களை வந்து ரொம்ப காலம் அவங்க வந்து புனரமைப்பு செய்யாமலே வச்சிருந்தாங்க. இறந்து போனவர்களை, தங்களுடைய இனத்துக்காக போராடியவர்களை இன்னும் பொற்கோவில்ல வச்சு வழிபடுறாங்க. அவர்களுக்கு பிராயச்சித்தம் செய்யறதுக்காகவே பொம்மையாகவே ஒரு பிரதமரை உருவாக்கி, மன்மோகன் சிங்னு ஒருத்தரை, ஒரு சிங்கை வந்து நாங்கள் பிரதமர் ஆக்கிட்டோம்னு சொல்லி அந்த பழியை துடைக்கிறதுக்கு காங்கிரஸ் எடுத்த முயற்சி தான் மன்மோகன் சிங்கினுடைய அந்த பிரதமர் வேடம்ங்கிறது. ஸோ இது ஒரு பக்கம். இதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு அப்படியே வருவோம். ஈஷாக்குள்ளார போலீஸ் போகக்கூடாதா, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் உண்மை கண்டறியும் குழுங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துறது, அங்கே பாலியல் பிரச்சனைகள், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில ஒரு காதல் பிரச்சனைனா அதில் வந்து தீர்ப்பு சொல்லி நாட்டாம மாதிரி சொம்போட ஆழ்மரத்தடியிலையும் அரசு மரத்தடியிலையும் உட்காந்து பெனால்ட்டி போடுறவனுங்க, கடவுள் மறுப்புங்கிற பேர்ல ஒரு ஹிந்து மத நிந்தனையை மட்டுமே தொழிலாக செய்து கொண்டிருக்கவங்க, இவங்கெல்லாம் உண்மை கண்டறியும் குழுங்கிற பேர்ல ஈஷாக்குள்ளார நுழைய முற்பட்டா அதை தடுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் ஈஷாவுக்கு இருக்கு. எகெயின் அதுக்கும் இந்த வழக்கும் என்ன தொடர்புனா, ஈஷால ஒரு கிரிமட்டோரியம் அமைக்கிறதுக்கு, ஓகே, அந்த ஆதியோகி போறதுக்கான ஆதியோகி வாசல்னு சொல்லுவாங்க. 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமட்டோரியம் அமைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல நவீன மின்சார மயானங்கள் இருக்குல்ல, அதை ஈஷா நிர்வகிக்கிறாங்க. பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே, பல மிக முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய மின் மயானங்களை ஈஷா நிர்வகிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தனி ஒரு சுவாமிஜி ஒருத்தர் இன்சார்ஜா இருக்காரு. எனக்கு அவருடைய பேர் மறந்துருச்சு, நல்ல பேரு. அவரையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பல மின்மயானங்களை நிர்வகித்து வரக்கூடியவர்கள் ஈஷாக்குள்ளாரையே, ஈஷாவை ஒட்டி ஒரு அந்த ஃபவுண்டேஷன் ஆதியோகி சிலையை ஒட்டின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபவுண்டேஷன் காம்பவுண்ட்குள்ளார ஆதியோகி இருக்காது, ஆதியோகியே ஃபவுண்டேஷனுக்கு வெளியில தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு மின் மயானம் அமைக்கிறதுக்கும், அங்கே வந்து ஒரு காலபைரவர் கோவில் கட்டுறதுக்கான வேலைகளும் செய்து காலபைரவர் கோவில் கட்டிட்டாங்க. இந்த மின்மயானத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது அங்கே உள்ள பக்கத்தில் நிலத்து வச்சிருந்தவர் ஒருவர் மூலமாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ இந்த சர்ச்சையின் பொழுது உண்மை கண்டறியும் குழுன்னு ஒரு குழு வந்து இந்த ஈஷா மையத்துக்குள்ளார் நுழையறதுக்கு அத்துமீறி வித்தவுட் எனி பர்மிஷன் அவங்க நுழையறதுக்கு முற்படும் பொழுது இதே போல தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அப்போது தடுத்து நிறுத்தப்பட்டவர்களில் ஒருவர் இந்த காமராஜும். ஸோ இவரும் அதுல ஒருவராக உண்மை கண்டறியும் குழுல போறாரு. எப்படி வந்து நம்ம இந்த கண்ணதாசன் ஒருத்தர் வந்து திமுக வந்து உண்மை கண்டறியும் குழு செந்தில் பாலாஜியை பார்க்க போனார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு 100 பேர் 150 பேரை அனுப்பி நீங்கள் விசாரிப்பதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே போய் நீங்க ரெய்டு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட என்ன கோர்ட் டிரெக்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னா, அங்கே வாழ்பவர்களுடைய மனநிலை என்ன, விரும்பி வாழ்கிறார்களா, விரும்பாம வாழ்கிறார்களா, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஈஷாவுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தோன்னா மினிமம் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல இருக்கிறாங்க. 30 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ், வாலண்டியர்ஸ், நீ அவங்களை எப்படி வேணாலும் நீ சொல்லி அழைக்கலாம். தினசரி நான் சொல்றது காலையிலேருந்து மாலை வரை முழு நேரமாக அங்கே வேலை பார்ப்பவர்கள் கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து மேரிடும் இருக்கிறாங்க, அன்மேரிடும் இருக்கிறாங்க. குடும்பமாகவே அங்கே தங்கி ஈஷாவில் வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் இருக்காங்க. 6 மாதம் அங்கே வந்து வாலண்டியர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வருது. அவங்களுக்கு தேவை வெறும் சில ஆயிரங்கள் தான். ஆனால் அவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. அவ்வளோ பேருக்கு வந்து அங்கே வாலண்டியர்ஷிப் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லை. அவ்வளோ பேர் அங்கே வந்து 6 மாதம் தங்கி இருந்து சேவை செய்வதற்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய யோக கலையை தொடர்ந்து அந்த அந்த ஒரு உயிர் சங்கிலிங்கிறது அருந்து விடாமல் பார்த்து கொண்டதுல சத்குருவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது.
இப்படிப்பட்டவர் நடத்தக்கூடிய இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் தொடர்பாக, அவர் நிறுவிய இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் தொடர்பாக எத்தனையோ சர்ச்சைகள். யானைகள் வழித்தடம் இருக்குதுன்னாங்க. திமுக அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அவங்களே ஆர்டிஐ மனுவில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னாங்க. ஆமாங்க, நான் ஆடு களவு போனபோது நான் கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆர்டிஐல ஒரு பதில் கொடுத்தாங்க. காட்டை அடைச்சு அதான் ஒன் பை ஒன் எகைன் யானையினுடைய வழித்தடம் எலிஃபென்ட் காரிடார்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்று வரை அவர் தொடர்ந்து எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறார். அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுவரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ரூஃபா, ஒரு எவிடென்ட்டா இதுதாங்க எலிஃபென்ட் காரிடார், இந்த இடத்த நீங்க திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இவங்களால வாங்க முடியல. ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, காட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதுவரை எந்த ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரியாலேயோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரியாலேயோ ப்ரூவ் பண்ணி ஈஷா வச்ச ஒரு காம்பவுண்டை தூக்கி ஒரு அடி நாங்கள் பின்னாடி வச்சோம் அப்படின்னு சொல்லி இதுவரை யாராலும் செய்ததில்லை, செய்ய முடிஞ்சதும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நடந்தால் தானே நீ செய்ய முடியும். நானா சும்மா போயிட்டு எல்லா பேப்பர்லையும் எழுதுறாங்க, நக்கீரன்ல எழுதுறாங்க, ஜூனியர் விடன்ல எழுதுறாங்க, ஆனந்த விடன்ல எழுதுறாங்க, இல்ல 10 பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு ஈஷாவை பத்தி குறை பேசுறான், அதனால நீங்க ஒரு 10 அடி காம்பவுண்ட் தூக்கி உள்ளார வைங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. சட்டம் அப்படி ஒன்றும் இடம் கொடுக்கல இல்ல. அதனால சட்டத்தின்படி அந்த இடம் அவர்களுடைய அளவைக்கு உட்பட்டதாகவும் அவர்களுடைய பட்டா நிலமாகவும் இருப்பதனால அதுலயும் கை வைக்க முடியல. அடுத்தது சிவராத்திரி மகா சிவராத்திரியின் பொழுது கஞ்சா கிடைக்குது, கஞ்சாவை வந்து அங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்ன பொழுது இவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, நீங்களே வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அவர் டோர்ஸ் ஆர் ஓப்பன்னாங்க. இன்று ஈஷா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா தங்களை வந்து மக்கள் முன்னாடி வைக்க முடியுமோ வைக்கிறாங்க. அது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஈஷா மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ், நான் சொல்றது ஈஷா மட்டும் இல்லை, ஈஷா மாதிரி, ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி, இந்த மாதிரி எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ், ஈவன் பங்காரு அடிகளாரா இருக்கட்டும், குருமார்களுடைய வடிவங்கள் மாறலாம். ஓகே, ரமண மகரிஷியை ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு மகா பெரியவரை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு சத்குருவை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பதஞ்சலியை பிடிக்கலாம், பாபா ராம்தேவை பிடிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுடைய வழிபாடு முறை என்னங்கிறது அவங்கவுங்களுடைய தேர்வு. எப்படி நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது என் விருப்பம், என் உணவு, அப்படி என் பிளேட்ல என்ன இருக்கணும் நீ டிசைட் பண்ணாதன்னு சொல்லி, அதே மாதிரி என் கையை யாரை நோக்கி கும்பிடணுங்கிறத நீ டிசைட் பண்ணாத. எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே கும்பிடணும்னு தோணுது, உன்னையெல்லாம் பார்த்தா கும்பிடணும்னு தோணல, கும்பிடுற கையை அடுப்புல வச்சு கருக்கணும்னு தோணுது, அது வேற. ஸோ எனக்கு யாரை பார்த்து ஒருவரை பார்த்து எனக்கு அந்த ஒரு வணக்கத்துக்குரிய நபராக தோன்றுகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். இது காலகாலத்துக்கும் இருந்திருக்கு. எப்போதுமே இங்க ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஹிந்து மதத்தினுடைய அந்த ஒரு தாத்பரியத்தை, அந்த ஹிந்து மதத்தினுடைய அந்த சூட்சுமங்களை அவங்களுடைய மொழிகள்ல அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வழிகள்ல அதை அவங்க போதிக்கிறாங்க. வள்ளலார் ஒரு விதத்துல போதிச்சாரு, வேதாத்ரி மகரிஷி ஒரு விதத்துல போதிச்சாரு, சத்குரு ஒரு விதத்துல போதிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக போதிக்கிறாங்க. இனிமேலும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த மதத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் போலவே, இறைவன் தான் மதம், இங்க மதம் தான் இறைவன். ஓகே, அந்த மதம் வேறு இறைவன் வேறு எல்லாம் கிடையாது. ஸோ இப்படித்தான் இந்த மதமே இருக்குது. இந்த மதத்தினுடைய மிக முக்கியமான கூறுகளை மதமாகவே இல்லாமல், அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். எந்த ஒரு இடத்துலையும் சத்குரு வந்து இந்த ஈஷா ஃபவுண்டேஷனுக்குள்ளார ஹிந்து மதம், அந்த மதம், இந்த மதம் எல்லாம் பேசுறது கிடையாது. அவர்கள் வேறொரு வாழ்வியல் நெறியையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தியானலிங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்தூபி பார்த்தனா, அதுல பார்த்தனா எல்லா மத வழிபாட்டு சமீபத்தில் நீ போயிட்டு வந்தில்ல, உங்ககிட்ட போயிட்டு நான் போகாத மாதிரி புதுசா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் மேல தொடர்ச்சியாக இந்த 2 சன்னியாசிகள் தொடர்பாக பல வருடங்களாக சர்ச்சை இருக்குது. எனக்கே கூட ஒரு கடத்துல தோணுச்சு, இந்த 2 பேரால தானே இவ்வளவு ப்ராப்ளம், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா கூட இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருமே. ஆனா என்னைக்கு நான் அவங்க 2 பேர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதோ அன்னைக்கு அந்த ஒப்பீனியன் எனக்கு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஏன்னா இங்க சன்னியாசம்ங்கிறது ஒரு வாழ்க்கை வடிவம் தான். சில பேர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காங்க. ஓகே, நேச்சுரலா அவங்க சாமியாரா வந்து காவி உடை உடுத்தி ஒரு ஆசிரமத்துல போய் இருக்கணும் இல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் பண்ணிக்கலன்னு கேட்ட காரணமே இருக்காது, இல்ல பிடிக்கலங்குவாங்க. சில பேர் டிவோர்ஸ் பண்றாங்க, 15 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்த பிறகு டிவோர்ஸ் பண்றாங்க. சில பேர் கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகி இல்ல கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல இருக்காங்க. சில பேர் காதலிக்கும் போதே ஒரு பொண்ணை காதலிக்காம 3 பேரை காதலிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி திருமணம் தொடர்பாக, பார்ட்னர் தொடர்பாக ஒரு தேர்வு இருக்கிறதோ அதே தேர்வு ஈஷாவில் இருப்பவர்களுக்கும் இருக்கிறது. அங்கு 100 கணக்குல தான் சன்னியாசிகள் இருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், ஏன்னா நம்பர்ஸ் எக்ஸாக்டா சொல்லாம தவறுதலா சொல்லிடக்கூடாது. ஆனா என்னுடைய காதுல நான் வாங்கினது, என்னுடைய நினைவுலேருந்து நான் மீட்டெடுத்து சொல்லும் போது பார்த்தா 200லிருந்து 300க்குள்ளார தான் அங்க மொத்தமாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளுடைய எண்ணிக்கை. அவ்வளவு பேர் தான் சன்னியாசத்தை ஏற்றிருக்கிறாங்க இவ்வளவு வருஷத்துல. இன்னும் சொல்றேன், சன்னியாசிகளாக இருந்தவர்கள் சன்னியாச வாழ்க்கையை விட்டு வெளியேறியும் இருக்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீ அங்க வந்து ஒரு சன்னியாசத்தை ஏற்று போயிடுற, உன்னுடைய காலம் முழுக்க நீ சன்னியாசியாகவே இருக்கணும்லாம் அங்க யாரும் கம்பல் பண்றது இல்லை. ஏதோ ஒரு கட்டத்துல உனக்கு தோணுது எனக்கு இந்த சன்னியாசம் வேணான்னு தோணுதுன்னா நீ போயிடலாம். அங்க யாருமே உன்னை கம்பல் பண்றதும் கிடையாது. ஆனால் இதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, நான் சொல்ற மாதிரி பல 1000 ஏக்கர் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, தினசரி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல
ஒவ்வொரு வருடமும் ஒரு புத்தாண்டு அன்னைக்கு, ஒரு பொங்கல் அன்னைக்கு, ஒரு முக்கியமான நவராத்திரி மாதிரியான நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கில் வராங்க. 10,000, 20,000, 30,000, 50,000 பேர், 1,00,000 பேர்லாம் ஒரு நாள்ல வந்துட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் சைஸ் பெருசாகும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடக்கலாம். அந்த தவறுங்கிறத யாருமே இங்க ஜஸ்டிஃபை பண்ண சொல்லல. அதை விசாரிங்க. ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒரு பெண் அங்க வந்து ஒரு பயிற்சி வகுப்புக்கு வந்தாங்க. அவங்க போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தாராளமா விசாரிங்க. கட்டுக்கதைகளை எழுதாதீங்க. அது எந்த ஒரு மத நிறுவனத்திற்குமே நல்லதல்ல. அது ஈஷாங்கிற பொழுது அந்த பேனாக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயா எழுதுது. அதே தான் இப்ப இந்த விஷயத்துலயும் நடக்குது. அந்த அப்பாவுக்கு ஒரு மகள்கள இப்படி போயிட்டாங்களே, சன்னியாசிகளா போயிட்டாங்களே, நமக்கு ஆதரவா யாரும் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கத்துல அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு தந்தையாக நான் மதிக்கிறேன். ஆனா அது தொடர்பாக எழுதப்படக்கூடிய கட்டுக்கதைகள், அது தொடர்பாக நடக்கக்கூடிய கேரக்டர் அசாசினேஷன்ல அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வேறொரு விதமாக இங்கு திரிக்கிறார்கள். அதுதான் நான் இங்க முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 42 வயசு 39 வயது ஆகுது இருவருக்கும். அவங்க உள்ளார வந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். 24, 27 வந்தாங்க. இன்னைக்கு 39, 42. அவங்க இந்த முறையும் சொல்கிறார்கள். இன்று சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட், ஏன்னா இன்னைக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னாடி தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. முகுல் ரோத்கி தான் வந்து ஃபவுண்டேஷன் சார்பாக ஆஜரானவர். ஸோ அப்போ 2 பேர்ல யாரிடமாவது நான் பேச முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த 2 பெண்கள்ல யாரிடமாவது நான் பேச முடியுமா? அப்ப மாயுலேயோ மாதியோ யார் வந்து பேசினாங்கன்னு தெரியல. இருவரில் ஒருவர் வந்து அப்பியர் ஆகி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முழு விருப்பத்தோடு தான் இருக்கோம். என்னோட சிஸ்டர் முழு விருப்பத்தோடு தான் இருக்காங்க. நான் அடுத்த கான்ஃபரன்ஸ்ல, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவங்கள கூட நான் பேச வைக்கிறேன். இதுல எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. என்னுடைய அப்பாவும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய சில நபர்களும் இதை வேறு விதமாக தூண்டிவிட்டு சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இந்த மாதிரியான ஒரு வழக்கை அவர் தொடர்ந்து தொடுப்பதாக சொல்றாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜுடிஷியல் ஆஃபீஸரை போட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. பட் இப்படி போகாதீங்கன்னு சொல்றாங்க. இதுல எதுவும் தவறு இல்லையே. ஆனா இப்போ என்னென்ன மாதிரியான நரேட்டிவ்ஸ் பில்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பார்ப்பனர்களுடைய வெற்றி. செந்தில் பாலாஜிக்கு போன வாரம் ஜாமீன் கிடைச்சது. அப்போ சுப்ரீம் கோர்ட் தானே ஜாமீன் கொடுத்தது. அப்போ அது யாருடைய வெற்றி? அதுவும் பார்ப்பனர்களுடைய வெற்றி. ஜாமீன் கிடைச்சது. அதாவது இவங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கும் பொழுது அது வந்து பார்ப்பனர்களுடைய வெற்றி கிடையாது, அது நீதியுடைய வெற்றி. இவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கிடைச்சதுனால எதுவா இருந்தாலும், சத்குருவுக்கும் பார்ப்பனர்களுடைய வெற்றிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? எனக்கு உண்மையாவே புரியல. அவர் ஒரு நான் பிராமின்னாவது யாருக்காவது தெரியுமா தெரியாதா? அது கூட தெரியாதா? ஒருத்தர் வந்து ஒரு சாமியார் அப்படின்னாலே அவர் தான் முடிவு பண்ணிட்டா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, அடுத்தது வந்து நெல்சன் சேவியர் போன்றவர்கள் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது வந்து இது ராணுவம் உள்ளே புக முடியாத இடமா, போலீஸ் போகக்கூடாதா, அது போகக்கூடாதா, போகக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா நீ அனுப்புனல ஒரு 100, 150 பேர் ஒரு பட்டாலியன் அனுப்புறல, அந்த பட்டாலியன் அனுப்பி தேடக்கூடிய அளவுக்கான அது ஒரு இடம் கிடையாது. இதை தாண்டிய எத்தனையோ புகார்கள் வந்த பொழுதுதான் நெல்சன் சேவியர் கிட்ட இருந்து ட்வீட் வந்துதான் எனக்கு தெரியல. நான் வேணா லிஸ்ட் போட்டு சொல்றேன். எத்தனை தேவாலயங்கள்ல, எத்தனை மதராசாஸ்ல வந்து படிக்க வந்த குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தின நிகழ்வுகள் வந்துச்சு. பாவ மன்னிப்பு கேட்க வந்தவங்களை வந்து ஃபாதர் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு செய்திகள் வந்த பொழுதுதான் நெல்சன் சேவியர் ட்வீட் போடாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்போ இந்த பள்ளி இதுக்கு தான் கத்துங்கிற மாதிரி சத்குருனா மட்டும்தான் நீ பேசுவ அப்படின்னா பதிலுக்கு நாங்க பேசதான் செய்வோம். ஏன் பேசுறோங்கிறதையும் நான் காரணத்தையும் சொல்றேன். என்னன்னா, குறிப்பாக கோவையில இந்த சத்குருவினுடைய இந்த ஈஷா யோகா மையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த போன்ற ஒரு அமைப்பு உருவாகாமல் இருந்திருந்தால், இட்ஸ் எ பேரியர். ஓகே, இட்ஸ் எ பேரியர். ஆக்சுவலி இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் எந்த அளவுக்கு இங்கு கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மத மாற்றம் என்பது ஒரு விஷக்காற்று போல பரவி இருக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹிந்து ஆக்டிவிஸ்ட கேட்டினா தான் தெரியும். ஓகே, ஸோ நீ வந்து போற போக்குல சத்குருவை வந்து அட்டாக் பண்றது, இல்ல வந்து நீங்க முன்னாடி மாதிரி நான் சொல்றேன், முன்னாடி மாதிரினா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஈஷாங்கிறது இவங்களால எளிதாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டா இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்தில் அவர் இல்லை. நான் என்னுடைய கடந்த வீடியோவில் சொன்னதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஈஷாவுடைய இன்னைக்கு நெட்வொர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பல பேர் சொல்றது அதனுடைய வேல்யூவேஷன், லேண்ட் வேல்யூவேஷன், ப்ராப்பர்ட்டி அசட், அது இதுன்னு. நான் அதனுடைய வேல்யூவேஷனே சொல்லலை. அது லட்சக்கணக்கான பேருடைய நம்பிக்கை, அது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு உயிர் முடிச்சு அந்த இடத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை சத்குரு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் உனக்கு புரியும். நெல்சன் சேவியருக்கு என்ன பிரச்சனைங்கிறது நான் இதே பேடியில் சொல்றேன். இதே நெல்சன் சேவியர் நியூஸ் 7ல ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு முறை சத்குருவை இன்டர்வியூ பண்ண போகும்பொழுது மிகவும் ஒரு ஆர்குமெண்டல் டோன்ல அந்த இன்டர்வியூ போகும்பொழுது சத்குரு கொடுத்த ஃபிட்டிங் ரிப்ளைஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஆறாத ஒரு ரணமாகவே இருக்குது. ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் அவருக்கான ஒரு டர்னுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை இன்னைக்கு அவருடைய ட்வீட்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கதா நான் பார்க்குறேன். திருமுருகன் காந்தி பேசியிருக்கிறதுலாம் நான் ஒரு கன்சிடரே பண்ணல. போன வாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த பொழுது திருமுருகன் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும்
எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாம உள்ளார ஓடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் பாப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போற அந்த ஒரு ஒரு அரசியலை வந்து தமிழ்நாடு வந்து புறம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இனிமேலும் அது நடக்காது. ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசும்பொழுது அதை எதிர்த்து பேசக்கூடிய குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது இனிமேலும் இன்னும் ஸ்ட்ராங்கா வரும் நான் நம்புறேன். இந்த மதமாற்ற கும்பலுக்கு ஒரு பேரியரா இருக்கிறதுனால தான் மற்ற ஆர்கனைசேஷனுக்கு வராத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இவங்களுக்கு அதிகமாக வருது. அது மட்டும் இல்லை கிரண், ஈவன் இந்து மதத்துக்குள்ளாரையே இருக்கக்கூடிய நிறைய ஆச்சாரியர்கள், நிறைய குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்குருவே விமர்சிப்பாங்க. சத்குருவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹிந்து மதத்துக்கு எதிரானவர்லாம் விமர்சிப்பாங்க. அவர் எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்றது என்னன்னா, எல்லோரும் சொல்வது போலவே நான் சொல்றேன், இங்கு ஹிந்து அப்படிங்கிற ஒரு பெயர் வேணா இல்லாம இருந்திருக்கலாம். நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கு ஒரு there was a system. ஓகே, அதுதான் வந்து சனாதனம் அல்லது சனாதன தர்மம்னு சொல்றோம். ஓகே, அது வேற வகையில சொல்றோம்னா அதுதான் இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரம், பாரதிய பண்பாடு, பாரதிய வாழ்வியல் முறை. ஓகே, அந்த வாழ்வியல் முறையை நீ எப்படி வேணாலும் நீ ரிலேட் பண்ணலாம். உன் வீட்டு வாசல்ல நீ வந்து ஏன் வந்து அரிசி மாவுல கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. ஓகே, சிறு சிறு உயிரினங்கள், எறும்புகள், ஈவன் குருவி முதற்கொண்டு வந்து பார்த்த அப்படின்னா அந்த அரிசி மாவுல போடுற கோலத்தை வந்து கொத்தி திங்கும். இது வந்து ஒரு காமனான ஒரு ஃபேக்டர். இதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் எல்லாம் தேவைப்படலை. அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்கான். ஸோ ஜோதி வடிவமாக கடவுளை பார்த்ததும் இதே மதத்துல தான். அதே மாதிரி ராமானுஜர் மாதிரியான புரட்சியாளர்கள் உருவானதும் இதே மதத்துல தான். பெரியார் சொல்லியா ராமானுஜர் வந்தாரு? ராமானுஜராகவே வந்தார். இந்த மதம் எல்லோரையும் பார்த்திருக்குது. ஓகே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எல்லாம் வந்து இறைவனை வெளியில் தேடிக்கொண்டிருந்த பொழுது இந்து மதம் மட்டும்தான் இறைவனை தனக்குள்ளே தேட சொன்னது. அதனாலதான் இந்த மதம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் வேற எந்த மதத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில மதங்கள்ல நீ மற்றவங்களை பார்த்து வணக்கம் சொல்லக்கூடாது, வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க, கையெடுத்து கும்பிட மாட்டாங்க, இல்ல இறைவன் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மதம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ளார கடவுள் இருக்காருன்னு சொல்லுது, எனக்குள்ளார கடவுள் இருக்காருன்னு சொல்லுது, நாம் பார்க்கக்கூடிய அனைத்திலும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுது. இன்னும் கூட சொல்லணும்னா, நான் சமீபத்துல தான் இந்த ஒரு செய்தி படிச்சேன். என்னன்னா, பிள்ளையாரும் முருகனும் வந்து இந்த ஒரு மாம்பழத்துக்காக, ஞானப்பழத்துக்காக சுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளாரையும் ஒரு தாத்பரியம் இருக்கு. என்னன்னா, விநாயகர் என்னவாக பார்த்தாருன்னா, அம்மா அப்பா அம்மை அப்பன்லயே வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்தாரு. ஆனா முருகர் வந்து மயில்ல ஏறிட்டு உலகத்தையும் சுத்தி வந்தாரு. அது அப்படி இல்லை. விநாயகருக்கு சிவனும் பார்வதியும் கண்முன்னே தெரிந்தார்கள், அவர்கள் தான் இறைவனாக தெரிந்தார்கள், கண்ணுக்கு முன்னாடியே வணங்கிட்டாரு. முருகனுக்கு இந்த உலகமே சிவனா தெரிஞ்சாரு. அதனால அம்மாவை அப்பாவை சுத்தி வரணும்னா ஒட்டுமொத்த உலகமே அவருக்கு வந்து அம்மா அப்பாவா தெரிஞ்சதுன்னு. சோ எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு கதை இருக்கு. நம்ம தான் அந்த மாரல் என்னன்னு தெரியாம அல்லது அந்த கதையினுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியாம முருகர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு பழனி மலை மேல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மதத்துல மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியம் இருக்குது. அதனால மத்த மதத்தை நான் குறைவா சொல்ல. ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மார்க்கத்துக்கு என்று ஒவ்வொரு வழிபாட்டுக்குரிய முறைகள்ல இருந்து, அவங்க பின்பற்றக்கூடிய சடங்குகள்ல இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கிட்டேன்னா, இங்க வரதட்சணை என்பது ஹராம், மது என்பது ஹராம். ஓகே, அதெல்லாம் செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் போதிக்குது. ஓகே, அப்படி அந்த மாதிரி இஸ்லாம் மதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பைபிள் எடுத்துக்கிட்டேன்னா எவ்வளவோ சொல்லி கொடுக்குது. ஓகே, நிறைய நீதி போதனை கதைகள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பல கதைகள் வந்து பைபிள்ல வழி வழியாக வந்த கதைகள் தான். இது எல்லாமே சொல்றது ஒரு விஷயத்தை தானே. என்ன ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா, உன் மதம் பெரிது என் மதம் பெரிதுன்னு இல்லை. உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. நான் உன் மூக்க தொடுற வரைக்கும் அங்க வரைக்கும் வரலாம். உன் மூக்க தொடுறதுங்கிறது என்னுடைய சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் உன் மூக்க தொடுவேன், அடுத்து கண்ணை நோண்டுவேன், அடுத்து வாய்க்குள்ளார கை விடுவேன் அப்படின்னா அதுக்கான பின் விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். அதே தான் நான் ஈஷாக்குள்ளாரையும் சொல்றேன். ஈஷா மேல விமர்சனம் வைங்க, விமர்சனத்தை தாண்டி விசாரணைக்கு வலயத்துக்குள்ளார கூட கொண்டுட்டு வாங்க. ஆனா நீங்க பட்டாலியனை இறக்கி நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரைடு விடுற அளவுக்கு ஈஷா கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் நோ மோர் ஒரு ஈஷாங்கிறது ஏதோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த ஒரு சத்குருன்னு ஒருத்தர் இருப்பாரு, சத்குரு கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு இவங்க வந்து அதை நம்பர்ஸாவோ இல்ல ஒரு ஏரியாவாவோ அவங்க கணக்கு பண்றாங்கன்னா அவங்க அறியாமையினுடைய உச்சத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை தாண்டுதுன்னா யுஎஸ்ல இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமமே இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆதியோகி சிலைகளை அவர் இந்தியாவினுடைய 4 மூலைகளிலும் நிறுவ வேண்டும் என்பது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு 4 மூலைகளிலும் 4 ஆதியோகி சிலைகளை அவர் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மிகைன் இப்போ பெங்களூர்லயே இப்ப நிறுவிட்டாங்க. பெங்களூர் பக்கத்துல ஷிமோகா பக்கத்துல நிறுவிருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இதையெல்லாம் தாண்டி நான் திரும்பவும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். சத்குரு என்ற ஒரு நபரை தனி நபராக பார்த்து இந்த அட்டாக் அஜெண்டாவெல்லாம் இனிமே செய்யறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இணையத்தில் உண்மை என்ன அப்படிங்கிறத தேடி மக்கள் படிக்கிறாங்க, தேடி தெரிஞ்சுக்கிறாங்க. சன்னியாச முறைங்கிறது சத்குரு கொண்டுட்டு வரல, காலம் காலமாக சன்னியாசிகள் இருந்திருக்கிறாங்க. பிரம்மச்சரியம் என்பது நம்மளுடைய கலாச்சாரத்திலே இருந்திருக்குது. குடும்பஸ்தன் ஒரு முறையான ஒரு குடும்பஸ்தன் குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் போறதுங்கிறது காலங்காலமா இருந்திருக்குது. அப்படி ஒரு மன்னனுக்கு தோன்றிய ஒரு சன்னியாச ஒரு யோசனை தான் ஒரு மதம் பிறப்பதற்கே காரணமாக இருந்தது. புத்த மதம் அப்படிதான் பிறந்தது.
இல்லைன்னா அவர் கடைசி வரைக்கும் சித்தார்த்தராகவே இருந்திருப்பார் இல்லையா? ஆமா. ஸோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா அதை பத்தி நமக்கு தவறு இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ வந்து சந்நியாசம் அப்படிங்கிறது ஏதோ ஹிந்து மதத்துல மட்டும்தான் இருக்குது, ஈஷால மட்டும்தான் இருக்குதுங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. எல்லா மதங்களிலும் இங்கு சன்னியாசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள், அவ்வளவுதான். இப்போ கிறிஸ்தவ மதத்துல வந்து எத்தனையோ பேர் கன்னியாஸ்திரிகள் ஆகுறாங்க, எத்தனையோ பேர் வந்து ஃபாதர்ஸா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்ஸ்க்குள்ளே 2-3 கேட்டகரிஸ் இருக்காங்க. அன்மேரிடா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மேரிடும் இருக்கிறாங்க. பிஷப்பா இருக்கிறாங்க, பங்கு தந்தைகளாக இருக்கிறாங்க, பேராயர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மதத்திலும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஜெயின மதத்துல பார்த்தீங்கன்னா துறவரம் பூண்டு போறது அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன். ஓகே, அது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த துறவரம் ஏற்பவர்களை கொண்டு போய் வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நிறைய சமூக வலைதளங்கள், வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அப்படி இத்தனை ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈஷா அதே இடத்துல இருக்குது. 90களில் தொடங்கி அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரஃப்லி 34 வருஷத்துல 200 இல்லை 250 அதிகபட்சம் 300க்குள்ளார தான் அங்க சன்னியாசிகள் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸா ஒரு டிஸ்கஷனா ஏன் மாறுதுன்னா, இதுக்கு மீடியாவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நரேட்டிவ் தேவைப்படுது. அது தொடர்ந்து சத்குருவை குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதுக்கு, இந்த ஈஷாவை அவதூறு குற்றவாளி கூண்டில் பரப்புறதுல நிறுத்துறதுக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேக்குறேன். அவர்கள் மேல என்ன நடவடிக்கை? எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்ன எழுத மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா- இந்த கேஸே கிரண், சாரி, இந்த இதை சொல்லிடுறேன். இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்த வழக்கு என்பது நடத்தப்பட்டு, இதே வழக்குல 2016 தீர்ப்பு வந்த வழக்கு இது. இப்போ மறுபடியும் அவர் வழக்கு தொடுத்திருக்கிறாரு. ஓகே, சோ அப்படின்னா இதுக்கு என்ன எண்டுன்னு நினைக்கிறேன்? இதுக்கு எண்டே கிடையாது. அவங்க பரப்புபவர்கள் மேல, அவதூறு பரப்புபவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க? இது அவதூறாகவே பார்க்கப்படலைங்கிறதா இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றேன். Okay. ஏன்னா காமன் இல்ல, பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஏன்னா இது வந்து ஒரு சகிப்புத்தன்மைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது ஒரு மதத்தினுடைய இயலாமை, அல்லது ஒரு தத்துவத்தினுடைய ஒரு சாராம்சமே இப்படிதான். அதாவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு இயேசு சொன்னாரான்னு தெரியாது. ஆனா இந்துக்களுடைய வாழ்வியல் முறையில அது வந்து பழகி வந்த மாதிரி தமிழ்நாட்டுல அதுதான் ஒரு கலை யதார்த்தமாக இருப்பதா நான் பாக்குறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சில தினங்களுக்கு முன்னதாக நம்மளுடைய கேஸை எடுத்துப்போமே. இப்ப நீ வந்து என்ன போட்ட, ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு நீ ஒரு வீடியோ போடுற. ஃபோன் பண்ணி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க எப்படி அவரை வந்து தீவிரவாதின்னு சொல்லலாம்? நான் அதை தான் திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். இலங்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அங்கு தமிழர்களுக்கு இந்த நிலம் சொந்தம், எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு இனக்குழு போராடினுச்சு. கடைசி வரைக்கும் அவரை நீங்க எல்லாம் போராளின்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் ஒத்துக்கல? ஒரே ஒரு காரணம், காத்தான்குடி அப்படிங்கிற ஒரு இடத்தில், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அது ஒரு மசூதி, ஒரு பள்ளிவாசல். அதற்குள் விடுதலை புலிகள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் விடுதலை புலிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் விடுதலை புலிகள்னு தமிழ்நாட்டில் முஸ்லிம்ஸ்க்கு மத்தியில் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டே கிடையாது. கடைசி வரை அவர்கள் விடுதலை புலிகள் அழிய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏன்னா விடுதலை புலிகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள்னு. அப்போ பிரபாகரன் எல்லோருக்கும் போராளியா தெரிஞ்ச பொழுது உங்களுக்கு மட்டும் என்னவா தெரிஞ்சாரு? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்லை, எனக்கு புரியல. உங்களை பொறுத்தவரை கொல்லப்பட்டவர் உங்களுக்கு ஒரு போராளியாக இருக்கட்டும். ஆனால் இந்திய நாட்டினுடைய பார்வையில் என்னவோ அதை தான் நம்ம பேச முடியும். இதுல பல அமைப்புகள் பெயர்கள்லாம் லிஸ்ட் பண்ணியே சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்து, தனிப்பட்ட சில நிர்வாகிகள், நாங்கள் இஸ்லாமியத்துல இந்த இயக்கம் வச்சிருக்கோம், அந்த இயக்கம் வச்சிருக்கோம். நீங்க எப்படி அவரை வந்து தீவிரவாதின்னு சொல்லலாம்னா, உங்களுடைய பார்வையில இந்திய நாட்டினுடைய சட்டம் பிரபாகரனை தீவிரவாதின்னு தானே சொல்லுச்சு. அதுதானே நீங்க முன்மொழிஞ்சீங்க. என்னுடைய பார்வைக்கு பிரபாகரன் போராளியா தெரிஞ்சாரு, உங்களுடைய பார்வைக்கு இப்ப கொல்லப்பட்டவர் போராளியா தெரிகிறாரு. அவ்வளவுதானே. உங்களுடைய பார்வையை நீங்க வச்சுக்கோங்க, என் பார்வையை நான் வச்சுக்கிறேன். எதுக்கு அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? ஒரு ஊடகமா பேசு தமிழா பேசல நாங்க வந்து இல்லை இவர் வந்து லெபனான் போராளி குழுவை கட்டமைத்தவர், அவர் வந்து மதத்துக்காக போராடியவர், நாங்க எதுக்கு சொல்லணும்? சோ அப்போ ஒரு இனக்குழு, குறிப்பா சொல்லணும்னா ஒரு போராட்டக்குழு, ஒரு ஆயுதமேந்திய போராட்டக்குழு, பல இடங்களில் குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற ஒரு போராளி குழுவை முன்னிறுத்தி நிற்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து தலைவரா தெரிகிறாரு. பல லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவை கொடுத்து, யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, யோகால இந்த உலகத்துக்கான அத்தனை தீர்வும் இருக்குது, ஆதி யோகிங்கிறவரே இந்த மண்ணில் பிறந்தவர் தான், அகத்தியர் பிறந்த மண் இது அப்படின்னு சொல்லி, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு சரியான பாதையை நோக்கி அடுத்த சமுதாயத்தை, அடுத்த இளைய சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுடைய பார்வைக்கு எப்படி தப்பானவரா தெரிகிறாரு? இப்போ என்ன ஏத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த சோஷியல் மீடியால சத்குரு வந்து யூஎஸ் வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்ல இருந்து அடுத்து அவர் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க விசாரிக்க போறாங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போறதுனால தான் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? மக்கள் வந்து இன்னுமே அதை நம்பக்கூடிய இடத்துல இருக்கும்போது லீகல் டீம் என்ன பண்ணுது? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்ல ஈஷாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் டீம் இருக்கு. அவங்க ஃபைட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி தான் வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகியிருக்காரு. இந்த சட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்து சட்டத்துக்கு அல்லது இந்த வழக்கை வாட்ச் பண்றவங்களுக்கு அல்லது ஊடக ரீதியாக இதை அணுகி இதுல இருந்து 4 வீடியோ போடலாமான்னு பாக்குறவங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், நீ போயிட்டு வந்த சமீபத்தில், அதுக்கு முன்னாடி மகாபிரபு சித்ரகுமார் நம்ம போயிட்டு வர சொன்னோம். வென் வி கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லோரையுமே நம்ம ஈஷாவுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
நான் உள்ளார போகும்பொழுதும் நீ எப்படி இப்போ போகும்பொழுது ஒரு இம்ப்ரெஷன் இருந்திருக்குமோ அப்படி ஒரு இம்ப்ரெஷனோட தான் நான் போனேன். நான் முதல் தடவை நான் போனேன். அதுக்கு பிறகு நான் சத்குருவை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போனேன். அதுக்கு பிறகு நான் 2-3 அக்கேஷன்ஸ் போயிருக்கேன். குடும்பத்தோட போயிருக்கேன். ஒவ்வொரு முறை நான் ஈஷாக்குள்ளார போயிட்டு வரும்பொழுதும், ஒவ்வொரு தடவை நீ வெளியில வரும்பொழுது நீ ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா தான் நீ வெளியில வருவ. ஓகே. அதுக்கு பிறகு நீ அப்படியே இருக்கியாங்கிறது வேற. ஓகே. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல, நமக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல நம்ம வேற ஒண்ணா நம்ம திரும்ப மறுபடியும் மாறிடுறோம். அந்த மாறுதல் நடக்காம ஈஷாக்குள்ளார போகும்பொழுது நம்ம என்னவாக மாறுறோமோ அப்படியே நம்ம இருக்கணும்னா அதுக்கு தேவை பிராக்டிஸ். அவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா அங்க இருக்கக்கூடிய சுவாமி ஒருத்தர் கேட்பாரு, பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்ல அதை முதல்ல பண்ணுங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா தட் பிராக்டிஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே. அது என்னன்னு உணர்ந்தாதான் தெரியும். ஒரு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ இதை பத்தி மிக கடுமையாக ஈஷா பத்தி விமர்சிச்சு பேசக்கூடிய சவுக்கு சங்கர் கூட பார்த்தீங்கன்னா லாங் பேக் ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. அங்க உண்மையாகவே அந்த ஈஷால யோகாலாம் நல்லா தான் சொல்லி தராங்க அப்படின்னு. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, சவுக்குடைய அக்ரெடிஷனுக்காக இதை நான் சொல்லல. ஒரு நிறுவனம் எதற்காக அமைக்கப்பட்டதோ அதனுடைய பர்பஸ் அது சரியா செஞ்சுட்டு இருக்குது. அவங்களுடைய பர்பஸ் கோவில் கட்டுறது இல்ல, அவங்களுடைய பர்பஸ் ஸ்கூல் கட்டுறது இல்ல, அவங்களுடைய பர்பஸ் காலேஜ் கட்டுறது இல்ல, அவங்களுடைய பர்பஸ் பதஞ்சலி மாதிரி பிரஷ், பேஸ்ட், சமையல் எண்ணெய், நெய், சட்டி, பானை இதெல்லாம் விற்கிறது இல்ல. அதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. ஈஷா லைஃப்ங்கிற பேர்ல உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மட்டும் தயாரிக்கிறாங்க. அதுல எக்ஸஸா இருக்கிறத ப்ரொடக்ஷன்ல வைக்கிறாங்க. நான் கூட இப்ப கேட்டேன், ஏன் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா பதஞ்சலி மாதிரி கொண்டு வரலாமே. அது கிடையாது எங்களோட பர்பஸ். ஸ்கூல் கட்டலாம். ஈஷா ஸ்கூல்ஸ்னு இருக்கு. நடத்த முடியாத பள்ளிகளை அவங்க நடத்துறாங்க. சில பள்ளிகளை உள்ளுக்குள்ளாரையே நடத்துறாங்க. பட் ஒரு பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிபராசக்தி குரூப் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அது கிடையாது அவங்களோட பர்பஸ். என்ன அவர்களுக்கு தேவையோ அல்லது அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கு தேவையோ அவர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கும்பொழுது 2000 பேர் 3000 பேர் அங்கேயே தங்கியிருக்காங்க, குடும்பமா இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எங்கேயோ அனுப்பணும்ல, அதுக்கு மேலே இங்கே ஸ்கூல். ஓகே. அதை தாண்டி நாங்க ஒரு கல்வியாக ஒன்றை நாங்கள் உருவகப்படுத்தி அல்லது இப்படியெல்லாம் ஒரு கல்வி இருந்திருக்கும், ஒரு குருகுல பாடத்திட்டம் இப்படிதான் இருந்திருக்கும், அதுல ஒரு ஸ்கில் செட்ஸ் இப்படிலாம் டெவலப் ஆயிருக்கும்னு ஒன்று நினைக்கிறத சத்குரு விஷன் பண்றாரு இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கூல். இப்படிதான் அவங்க ஸ்கூல்ஸே நடத்துறாங்க. அதே மாதிரி அவங்க நடத்தக்கூடிய மொபைல் மெடிக்கல் கேம்ப்ஸா இருக்கட்டும், மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய பிளட் கேம்ப்ஸா இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய ஈஷாவினுடைய குறிப்பாக சொல்லணும்னா விவசாயம் சார்ந்து அவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய இயற்கை விவசாய முறைகளா இருக்கட்டும், அது தொடர்பாக அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளா இருக்கட்டும், காவிரி காப்போம் இயக்கமா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ் மேலையும் இன்க்ளூடிங் கடைசியாக அவங்க கோவில் அடிமை நிறுத்து என்று அறநிலையத்துறையிடம் இருந்து கோவில்களை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி இங்கு பேசின முதல் ஒரு குருமாரன அவர் தான். இங்க இருக்கக்கூடிய ஆதீனங்கள் கூட பேசல. ஏன்னா எல்லா ஆதீனத்துடைய கோவிலும் முக்காவாசி யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அறநிலையத்துறை கூட அனுசரணையா போய் தங்களுடைய கோவில் நிலங்களுக்கு மிகவும் சொற்பமான வாடகை வருது. இப்போ மதுரையில எதுக்காக இதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, இப்போ மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள், அது எல்லாத்துலயும் பார்த்தோன்னா மேஜரான நகைக்கடைகள் இருக்கு. நேம் எனி ஷோரூம்ஸ், நேம் எனி டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் இன் மதுரை. அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அறநிலையத்துறையினுடைய இடம் அல்லது மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான இடம். அந்த மதுரை ஆதீனத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வாடகை பார்த்தீங்கன்னா 56 ரூபா 65 ரூபா, ரெண்டே டைப் தான் வாடகை. 56, 65 நீ வேணா போய் செக் பண்ணிக்கோ. நித்யானந்தா வந்து அங்க சமீபத்தில் கைலாசாவிலிருந்து ஒரு சிலர் வந்து சந்திக்கும் பொழுது நான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த நித்யானந்தா முதல்ல அங்க மதுரை ஆதீனமாக அவரை வந்து அடுத்த ஆதீனமாக அறிவிச்சார் இல்லையா, ஏற்கனவே இருந்த பழைய ஆதீனம். அவர் போன உடனே நித்யானந்தா பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த கடைகளுடைய வாடகை எல்லாம் அவர் மாத்தினாரு. மாத்தி இதன் மூலமாக வரக்கூடிய தொகையை வச்சு நம்ம தினசரி ஆதீனத்தின் சார்பாக அன்னதானம் போடணும். ஏன்னா அன்னதானம்ங்கிறது வந்து மதுரை ஆதீனத்தின் வழியாக தினசரி பலாயிரக்கணக்கான பேருக்கு போடப்பட்டு கொண்டிருந்தது. அது நடுவில் நிறுத்தப்பட்டுருச்சு. அதை இனிஷியேட் பண்ணுவோன்னு இருக்கிறாரு. அங்க ஆரம்பிச்சது அவருக்கு 7.5. அதை தாண்டி வேறு சில பிரச்சனைகள் இருந்தது. பட் இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு முதல்ல யாரிடம் இருக்குது? இந்து மதத்தை சேர்ந்தவர்களிடம் இருக்குதா, மற்ற மதங்களை சேர்ந்தவர்களிடம் இருக்குதா? அதனுடைய அந்த ப்ரிவிலேஜை யார் அனுபவிக்கிறா? அவங்க உண்மையாகவே அந்த ஆதீனத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? அந்த ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது? அதுலேருந்து முறையாக குத்தகை வசூலிக்கப்படுதா? இது எல்லாத்தையும் பற்றி யாருமே பேசல. எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஆதீனங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர்களை, பல லட்சக்கணக்கான இடங்களை, வருமானம் வரக்கூடிய கோடிகளாக வருமானம் குவிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஆதீனங்கள், கோவில்களை வைத்திருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தபோது கூட சத்குரு என்ன சொன்னாருன்னா, இல்ல கோவில்களை வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும், HRNC கண்ட்ரோல்லேருந்து வெளியில கொண்டு வரணும். ஸோ இந்த நரேட்டிவ்ஸ்க்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இட் நெவர் மீன் தட் ஹி இஸ் ஆன்டி டிஎம்கே, இட் நெவர் மீன் தட் ஹி இஸ் ஆன்டி ஏடிஎம்கே ஆர் ஆன்டி பிஜேபி, ஆன்டி காங்கிரஸ்லாம் இல்லை. ஆளும் கட்சியில் யார் இருந்தாலும், இப்போ திரௌபதி முர்மு போறாங்க, அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. இப்போ மினிஸ்டராக அவங்க போறாங்க, அந்த மரியாதை கிடைக்குதுன்னா அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் அதே மரியாதை தான் கிடைக்கும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது வேலுமணி அவர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை இப்போ இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் போறாரு. இப்போ மனோ தங்கராஜ் போனாருன்னு நினைக்கிறேன், அங்க பிரசிடென்ட் வந்தபொழுது அவருக்கு அதே மரியாதை தான் அவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை வந்து ரொம்ப ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ளாரே இவங்க இருந்து பாக்குறாங்க. இவங்களுடைய லாஜிக் படி
உண்மையாகவே ஈஷா தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயங்கரமாக பிரயோகம் பண்றாங்க அல்லது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்கன்னா முதல்ல இந்த உண்மை கண்டறியும் குழு எல்லாம் போக முடியுமா? லெட்ஸ் பி ஃப்ராங்க், இந்த உண்மை கண்டறியும் குழு இதுக்கு முன்னாடி எங்க போச்சு? எத்தனையோ பேர் அதே கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல கல்வி நிறுவனங்கள் நடத்துறேங்கிற பேர்ல மத பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்காங்கன்னு குற்றச்சாட்டுலாம் வந்த பொழுது இந்த உண்மை கண்டறியும் குழு போச்சா? இல்ல. அப்புறம் அப்பெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு ஈஷாங்கிற பொழுது மட்டும் முதல் வரிசையில போய் நிக்குது அப்படின்னா என்ன பர்பஸ்? இப்போ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியும் அல்லது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க வரக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள், தொழிலதிபர்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ நிறுத்திருக்கலாமே. அல்லது ஓ லாஜிக் படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய லாஜிக் படி வருவோம். அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது, பணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வாங்க முடியாதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? பணத்துக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களும் இருக்குது. பொதுவா பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, ஆனா எதை வாங்கணும்னாலும் பணம் வேணும். அப்படிப்பட்ட பணம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தின் மூலமாக எல்லாத்தையும் வாங்கிடலாமே. சைலண்ட் தானே பண்ணணும். என்ன இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் விலை போகாத ஊடகங்களா? இல்ல கேட்கிறேன். நானும் ஊடகத்துல தானே இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதுதான் என்ன? எந்தெந்த ஊடகத்திற்கு எந்தெந்த விலைங்கிறது எனக்கு தெரியும், எந்த ஸ்லாட்டுக்கு என்ன விலைன்னு தெரியும், எந்த நியூஸ்க்கு என்ன விலைங்கிறது தெரியும். ஸோ அப்படின்னா விலை கொடுத்து வாங்கிடலாமே, எதுக்கு இவ்வளவு பெரிய நியூஸ் வரணும்? நக்கீரன் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நக்கீரன் கோபாலுக்கு ஒரு விலை வச்சிட வேண்டியதானே? இல்ல நக்கீரனுக்கே விலை வச்சிட வேண்டியதானே? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதற்கொண்டு நக்கீரன் மிகப்பெரிய கடன்ல இருந்துச்சு. ஒட்டுமொத்த நக்கீரன் ஆபீஸுமே வந்து கடன்ல முழுக போற நிலையில வங்கியின் சார்பாக நோட்டீஸ் விட்டிருந்தாங்க. அவங்களுடைய முகப்பேர்ல இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆபீஸும் ஜப்தி ஆகிற நிலைமையில இருந்தது. வீரப்பன் வெப் சீரிஸ் மூலமா தான் அதுல எல்லாம் மீண்டு வெளியில வந்திருக்கிறாரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அப்போ இந்த ஒரு வழியையும் அவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. ஓகே, எந்த ஒரு வழியும் அவங்க தேர்ந்தெடுப்பதில்லை. எங்களை பத்தி நெகட்டிவ் நியூஸ் எழுதுறீங்களா, எழுதுங்க. நாங்க அதை எப்போ எங்க ஃபைட் பண்ணணுமோ நாங்க ஃபைட் பண்றோம். ஏன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் இவ்வளோ பேசுறாங்களே, சத்குரு மேல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர், அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பெண்டிங் கேஸ் இருந்ததுன்னா அவர் எப்படி ஃபாரினா போக முடியும்? அவர் என்னோட இன்டர்வியூலயே நான் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வியே அதுதான். அந்த இன்டர்வியூமே நம்ம சேனல்ல இருக்கு. சத்குரு இந்த மாதிரி உங்க மேல நிறைய புகார்கள், வழக்குகள் அப்படிங்கிற போது அவர் சொல்லுவாரு, நீங்க மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்ன பார்த்தாங்கனாலும், என்னோட ஸ்கூல் மேட்ஸ், உறவினர்கள்லாம் என்ன பார்த்தாங்கனாலும் அதான் கேட்கறாங்க. ஏதாவது ஒரு கேஸ் காட்டுங்கன்னு சொல்றேன், யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு முடிவே இல்லை கிரண், இதுக்கு முடிவே இல்லை. இது காலமாக இருந்திருக்குது, இன்னமும் இது இருக்க தான் போகுது, இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு முடிவு என்ன அப்படின்னா, நம்மள மாதிரியான ஊடகங்கள் இதை பற்றி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த காயினுடைய இன்னொரு சைடு, அதை நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ இது முடிவு கிடையாது, இது தொடக்கம். நாம் தொடங்கியது ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி, ஒரு பக்கம் மட்டும் தான் இங்க கேட்டாங்க, இன்னொரு பக்கமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து ஈஷால இதுதாங்க நடக்குது, உண்மை இதுதாங்கன்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி RSS ஷாக்கா முகாம்ல என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பிஜேபி எவ்வளவு SC STக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எங்க பிஜேபியில OBC தாங்க PM, பிஜேபி தாங்க ஒரு STயை வந்து பிரசிடென்ட் ஆக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு STயை யாருமே பிரசிடென்ட் ஆக்கலைங்க. இன்னும் சொல்ல போனா பிஜேபி தாங்க அப்துல் கலாம் இங்க வந்து பிரசிடென்ட் ஆக்குனுச்சு. மறுபடியும் 2வது டென்யூர் அவருக்கு கொடுக்கலாங்கிற பொழுது அது காங்கிரஸ் ஒத்து வரலைங்கன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ இங்கு காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மத சார்ந்த, குறிப்பா சொல்லணும்னா ஹிந்து மதத்தின் மேல் ஒரு 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 நெகட்டிவ் ஷேடை, ஒரு கிரே ஷேடை அதிகப்படுத்தக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதற்கான சரியான வாய்ப்புகளோ மேடைகளோ அமையல. இன்னைக்கு இணையத்தை ஒரு ஊடகமாக்கி அதையே ஒரு கேடயமாக்கி இன்னைக்கு நம்மளால பேச முடியுது, சொல்ல முடியுது, அட்வொகேட் பண்ண முடியுது. அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நம்மளுடைய முயற்சி பண்ணிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி கிரண், நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த வீடியோடைய ஒரு நடுவுல. என்னன்னா, ஈஷாவினுடைய மதிப்பாக இவர்கள் சொல்வது அந்த 1000 கோடிகள், பல்லாயிரம் கோடிகள் இல்ல. நான் உன்கிட்ட அப்படியே இன்னைக்கு ஈஷாவோட வேல்யூ எவ்வளோன்னு நீ சொல்லு, 20,000 கோடி நீ சொல்றேன்னு வச்சுப்போம். நான் 20,000 கோடிக்கு உனக்கு ஒரு செக் எழுதி கொடுக்க சொல்றேன். நீ போயிட்டு அப்படியே ஈஷா மாதிரியே உன்னால நிறுவிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஈஷா மாதிரியே நீ ஒரு கட்டடம் கட்டலாம், அந்த கட்டடத்துக்குள்ளார உயிர் இருக்குமா, அந்த கட்டிடத்துக்குள்ளார அத்தனை பேருடைய அந்த ஆன்மாவின் தேடுதலுக்கான விடை இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த விடை அங்க இருக்குது, அதனாலதான் அதை தேடி போறாங்க. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான விடையை தேடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடு போறாங்க. ஒருத்தங்க இமயமலை போறாங்க, ஒருத்தங்க பாண்டிச்சேரி போறாங்க, ஒரு சிலர் ஈஷாவுக்கு போறாங்க. அது அவங்களுடைய தேர்வு. எப்படி உன்னுடைய உணவை நான் திணிக்க கூடாதுன்னு சொல்றியா, அதே மாதிரி என்னுடைய மதத்துக்குள்ளார நீ யாரை கும்பிடணும் யாரை கும்பிடக்கூடாதுன்னு நீ திணிக்காத. ஓகே, அது உன்னுடைய வேலை அல்ல. எனக்கு தெரியும், என்னுடைய குருவாக நான் யாரை ஏற்க வேண்டும்னு எனக்கு தெரியும். அதே போல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தெரியும் எந்த வழக்கை எங்க நிறுத்தணும், எங்க பிடிக்கணும்னு.
எத்தனை முறை இறுதியாக இந்த கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். லைக் எத்தனையோ வழக்குகள் பெண்டிங்ல இருக்கும்போது உடனே இந்த வழக்கு மட்டும் துரிதமாக சுப்ரீம் கோர்ட் விசாரிக்குது. இது என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்? ஏன்னா எவ்வளோ பெண்டிங் கேசஸ் இருக்கு, அதெல்லாம் துரிதமாக விசாரிக்காத சுப்ரீம் கோர்ட் இது மட்டும் விசாரிக்க. ஏன் உங்களுக்கு இந்த கேள்வி அதிமுகவுடைய பொதுக்குழு நடக்கும்பொழுது நைட்டோட நைட்டா 12 மணிக்கு உட்காந்துலாம் தீர்ப்பு வாசிட்டு இருந்தாங்களே, அன்னைக்கெல்லாம் இந்த கேள்வி ஏன் வரல? தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அதிமுகவுக்கு தலைவராக ஓபிஎஸ் இருக்கணும், இபிஎஸ் இருக்கணுங்கிறதா ஹைகோர்ட்டோட பிரச்சனை. எதுக்கு அவ்வளோ சீக்கிரமா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சாங்க? அன்னைக்கு யாரும் இந்த கேள்வி கேட்கல. இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன வேலை இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை எதுக்காவது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்காவது பயந்துட்டு அவங்க தீர்ப்பு சொன்னாங்களா? எனக்கு தெரியல. எதை எப்போது செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்மானிச்சா கூட அதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக நடந்த வழக்கில் அயோத்தியில் அங்கே கோவில் கட்டப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் உச்சரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்தது. ஏன் இத்தனை ஆண்டுகள் எடுத்ததுன்னு கேட்டீங்க. இப்போ இல்லைங்க இதுக்குள்ளார நீங்க போறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது அவசர வழக்காக ஏற்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஏன்னா இங்க ஹைகோர்ட் ஆர்டரை வச்சு அங்க போயிட்டு ஒரு பெரிய பட்டாலியனை இறக்கி நீங்க செய்த அந்த அராஜகங்கள், நீங்கள் செய்த அந்த அத்துமீறல்கள் காரணமாக உடனடியாக இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு கவனத்துக்கு எடுத்துட்டு போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் அவர்களுக்கு தெரிகிறது இந்த நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருப்பது போல இந்த ஈஷாவுக்கு என்ற ஒரு இறைத்தன்மை இருக்கிறது. அந்த இறைத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு கொண்ட ஒரு தலைமை நீதிபதி நம்முடைய நாட்டுக்கு வாய்த்திருப்பது நம்ம நாட்டினுடைய வரம் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நீதிபதிக்கு ஈஷாவினுடைய உண்மையான தாத்பரியம் என்ன, ஈஷா ஃபவுண்டேஷனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால அவர் அந்த வழக்கு அவசர வழக்கா எடுத்திருக்கிறாரு. இது நீங்க எப்படி சேலஞ்ச் பண்ணுவீங்க? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.